இந்த மாதிரி ஒரு ஊறுகாயை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, 1 மாசத்துக்கு குழம்பு தொல்லையே இருக்காதுங்க. அம்புட்டு ருசியா இருக்கும். இப்ப இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்ப 1 கட்டு அளவுக்கு கொத்தமல்லிய நல்லா கிளீன் பண்ணி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டு, அதில 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் மல்லி விதைய சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 கட்டி பெருங்காயத்தையும் வறுத்து எடுத்துருங்க. 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய சேர்த்து எண்ணெயில நல்லா வறுத்து எடுத்துட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடிக்கும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நறுக்கிய கொத்தமல்லியில் தண்ணி இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, அரைச்ச பொடியும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான ஊறுகாய் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.